நம்ம யூடியூப் சேனல்ல கடந்த ஒரு மாசமா எல்லா வீடியோஸ்க்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்ல நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள். இது பண்ணலாமா? வேண்டாமா? இல்ல ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணலாமா? வேணாமான்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான ஆன்சர்ஸ இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கும்போது இருந்ததுன்னா, அந்த வீடியோல அந்த கமெண்ட்ட போடுங்க. நான் உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்த வீடியோஸ்ல அத ஆன்ஸரா உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கேள்வி பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் பாண்ட் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? அதாவது கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கு. இதுல இருக்க பிரச்சனை என்னன்னா கிரெடிட் ரேட்டிங் கொடுத்திருப்பாங்க. அண்ட் கிரெடிட் ரேட்டிங் மாறுச்சுன்னா அந்த ஃபண்டோ அந்த பர்டிகுலர் பாண்ட் வந்து ரிஸ்க். இது இண்டிவிஜுவலா வந்து என்சிடியாவோ பாண்டாவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதுல வந்து உங்க மொத்த பணம் போறதுக்கான வாய்ப்பு. பட் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த கேட்டகரியில முதலீடு பண்ணீங்கன்னா ரிஸ்க் டைவர்சிஃபை ஆகிறதுனால உங்க ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டராவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி போன 2 வருஷம் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ், அடுத்த 2 வருஷம் அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ல முதலீடு பண்ணாதீங்க. ஏன்னா கிரெடிட் ரிஸ்க் மாறுது, எக்கனாமிக் சிச்சுவேஷன் மாறுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுதுன்னும் போது அந்த பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு ஈக்விட்டிலேயே வராது, டெட் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு சேஸ் பண்ணாதீங்க, வராது. அந்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் இதுல முதலீடு பண்ணலாம் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் அச்சீவ் பண்ணணும், அதை வந்து மாசத்துக்கு 2 லட்சம் ரூபான்னு 2 ஃபண்டு சொல்லியிருக்காரு. ரெண்டுமே வந்து ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் இல்ல டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்டுன்னு வச்சுக்கலாம். 5 வருஷம் முதலீடு பண்ணுவேன், அதுக்கப்புறமா எஸ்டபிள்யூபி பண்ணிட்டு எனக்கு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கிறார். கிட்டத்தட்ட மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய்னா வருஷத்துக்கு 24 லட்சம், கிட்டத்தட்ட 1.2 crores வந்து முதலீடு பண்ணிடுறாரு 5 வருஷத்துல. அதுல இருந்து எஸ்டபிள்யூபி பண்ணும். இது வந்து ஒரு கிளியரா வந்து ஒரு உங்க லைஃப் டிசிஷனை ஒரு சோஷியல் மீடியால கேட்கலாம், விஷயம் புரிஞ்சுக்கலாம். பட் டிசைட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் ரீச் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணுங்க. இப்போ நான் சொல்றது வந்து இது ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்றதுனால மேபி 5 இயர்ஸ்ல வந்து ஒரு டீசென்டான ரிட்டர்ன்ஸ் 10-11% கொடுக்கலாம். நீங்க ஒரு எஸ்டபிள்யூபி பண்ணீங்கன்னா 7% வித்ட்ராயல் பண்ண போறீங்க அப்படின்னும் போது 4% grow ஆகிறதுக்கான வாய்ப்பு. பட் மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட்டா ஒரு 3-4 வருஷம் இருந்ததுன்னா உங்க எஸ்டபிள்யூபில ரிட்டர்ன்ஸ் வந்து கேபிட்டல் விட குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் அகைன் உங்களோட ஏஜ் இப்போ வந்து உங்களுக்கு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வேணுமா, இந்த 2 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணும்போது ஏன் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் மட்டும் பண்ணணும் அப்படின்றத பர்சனலா டிஸ்கஸ் பண்ணும்போது தான் யாரா இருந்தாலும் தெளிவா குறிப்பிட முடியும். ஸோ அதனால இந்த 2 ஃபண்டுமே ஓகே. ஏன்னா டைனமிக் அசெட் அலோகேஷன் 5 வருஷத்துக்கு தாராளமா பண்ணலாம். ஹைபிரிட் கேட்டகரியில வருது. ஈக்விட்டி அண்ட் டெட் காம்பினேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல தப்பு இல்லை. பட் ஆனா உங்க சிச்சுவேஷனுக்கு இது கரெக்டா எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் கண்டிப்பா தேவையானதை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். மூணாவது பாத்தீங்கன்னா அசெட் அலோகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அண்ட் ரீபேலன்சிங், ரிட்டையர்மெண்ட்டுக்கான ரீபேலன்சிங் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். சைல்டு எஜுகேஷன் பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவருக்கு வந்து 38 வயசு ஆகுதான். பாயிண்ட் என்னன்னா அசெட் அலோகேஷன் 2 பிராட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஒன்னு வந்து பிக்ஸடா என்ன ஆனாலும் இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இந்த அசெட்ல போடுவேன், ரியல் எஸ்டேட்ல இந்த பர்சன்டேஜ் ஈக்விட்டில அப்படின்னு சொல்லி பண்றவங்களும் இருக்காங்க. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா டாக்டிக்கல். இப்ப இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு வேல்யூவேஷன் வைஸ் இது வந்து அட்ராக்டிவா இருக்கு, இல்லைன்னா ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து இதுல தான் ப்ரிஃபர் பண்றாங்கன்னும் போது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்க இருந்தாலும் அதுல டாக்டிக்கலா மாத்திட்டேன்னா என்னால உடனடியா நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். இது வந்து டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு, ரெண்டாவது வந்து டாக்டிக்கல், மூணாவது வந்து டைனமிக். இதுதான் வந்து வேல்யூவேஷன் சீப்பா இருக்கு, ஈக்விட்டி வேல்யூவேஷன் டவுன் ஆயிருச்சு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் கோல்டு பீக்ல இருக்கிறதுனால ஒரு சில பேர் இன்க்ளூடிங் மீ நம்ம வந்து ஈக்விட்டில முதலீடு பண்ணலாம்னு சொல்றோம். அப்ப ஈக்விட்டி வேல்யூவேஷன் கம்மியா இருக்குன்னா கோல்ட வித்துட்டு ஈக்விட்டி வரலாம். அப்போ வந்து ரெகுலரா உங்களால வந்து ரிட்டர்ன்ஸ் அப்ரிசியேஷன் பார்க்க முடியும்ன்ற பர்பஸ்க்காக இந்த டைனமிக் அசெட் அலோகேஷனும் சொல்லுவோம். ஸோ இது 3 தான் வந்து பிராட் வந்து ஒரு அசெட் அலோகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றது. பட் நீங்க வந்து எப்படி முதலீடு பண்ணணும் அப்படின்றது ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு லாங் டர்ம் 38னா இன்னொரு 58 வயசு 20 வருஷத்துக்கு வந்து உங்களால பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா தாராளமா ஈக்விட்டில முதலீடு பண்ணலாம். ஈக்விட்டி வந்து இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் தரும். கோல்ட பொறுத்த வரைக்கும் உங்க ஃபேமிலியில கோல்டு இருக்குன்னா 10 to 15% சொல்லுவோம். இப்போ வந்து மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணி 20% வரைக்கும் கோல்டு வச்சுக்கலாம்னு எல்லா அட்வைசர்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால 20% வரைக்கும் கோல்டு, மீதி ரியல் எஸ்டேட், மீதி வந்து உங்க லைஃப் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை பியூர் ஈக்விட்டியில கூட பண்ண முடியும். என்ன கேட்டீங்கன்னா இப்போதுல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னா ப்ராப்பரான ஒரு ஃபைனான்சியல் பிளானிங் பண்ணிட்டு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொருத்தர் வந்து ஒரு பர்டிகுலர் மல்டி அசெட் ஃபண்ட், இந்த ஃபண்ட் நல்லா இருக்கா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கிறாரு. ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து சோஷியல் மீடியால பண்ண முடியாது, பண்ணக்கூடாது ஆஸ் பர் ரெகுலேஷன்ஸ். ஸோ அதனால நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா எய்தர் அந்த ஃபண்ட் ஹவுஸ்ல போய் அந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு கேட்கலாம். மணி கண்ட்ரோல் இல்லனா எகனாமிக் டைம்ஸ் மாதிரியான வெப்சைட்ல போய் அந்த ஃபண்டோட அனாலிசிஸ் நீங்க தாராளமா பண்ண முடியும். இதை தாண்டி வந்து கம்பேரிசன் வேணும்னா ஒரு சில கம்பெனிஸ் இருக்கு, அவங்க கம்பேரிசனும் பண்ணி கொடுத்து எதை முதலீடு பண்ணலாம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இடத்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க முதலீடு பண்ண முடியும். இன்னொருத்தர் வந்து சிம்பிளான क्वेश्चन, டிமேட் அக்கவுண்ட் வச்சிருந்தா மெயின்டெனன்ஸ் சார்ஜ் போடுவாங்களா? கண்டிப்பா போடுவாங்க. மினிமம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ரெகுலரா போடுவாங்க. சோ அத பணம் கட்டாம இருக்கவே முடியாது. சோ நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட், பங்கு சந்தையில முதலீடு பண்ண போறீங்கன்னா மட்டும் தான் டிமேட் அக்கவுண்ட் வேணும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கவுண்ட் தேவைப்படாது.
நீங்கள் வந்து மினிமம் ₹100 ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மோ ஆன்லைன்லேயோ சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொசீட் ஆகிடும். அண்ட் அந்த ஃபண்டை வந்து எந்த ஒரு மொபைல் ஆப்க்கோ எதுக்கு வேணா உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ தைரியமாக நீங்கள் வந்து எஸ்ஐபி ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் அண்ட் இன்ஃப்ரா ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபண்டில் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாமா? இன்னொரு 5 வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. செக்ட்ரல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கிள். அதுவும் பவர் அண்ட் இன்ஃப்ராலாம் பார்த்தீங்கன்னா 2007-8 வந்து பீக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக வந்து சைலண்டாக இருந்து மறுபடியும் வந்து ஒரு கவர்மெண்டோட கேபெக்ஸ் ஸ்பெண்டிங் க்ரோத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மார்க்கெட் டிமாண்ட் குறைஞ்சதுன்னா சைக்கிள் குறைஞ்சதுன்னா மறுபடியும் குறையும். ஸோ அதனால ஒரு செக்ட்ரல் ஃபண்ட்ஸ், அதுவும் இது மாதிரி கேபிட்டல் இன்டென்சிவ் செக்டர்ஸ்லாம் போகும்போது உங்க அலோகேஷன் சேஃபா இருக்கணும். இதனால தான் ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ லார்ஜ் அண்ட் மிட் கேப்போ முதலீடு பண்றது நல்லது. ஏன்னா டைவர்சிஃபைடா இருக்கும். லார்ஜ் அண்ட் மிட் கேப்னா கிட்டத்தட்ட ஒரு 250 கம்பெனி, ஃப்ளெக்ஸி கேப்னா லார்ஜ் மிட் ஸ்மால் ஆல்மோஸ்ட் ஒரு 700 கம்பெனி, 500லேருந்து 700 கம்பெனி யூனிவர்ஸ் அதுல இருந்து சூஸ் பண்ணி பார்க்க முடியும். இதனால தான் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் பிராடரா சூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் மார்க்கெட் மேல நம்பிக்கை வந்துருச்சு, எனக்கு விஷயம் தெரியுது அப்படின்னா அப்போ இந்த மாதிரி செக்ட்ரல் ஃபண்ட்ஸோ இல்லைனா நேரோ டவுன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை பத்தி நீங்க யோசிக்கலாம். அடுத்த கமெண்ட் பாத்தீங்கன்னா, ஏம்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், அந்த ஸ்டாக் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த டிவிடெண்ட் கம்பெனிஸ், அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எடுத்துப்பாங்களா இல்ல அந்த ஃபண்ட்லயே திருப்பி வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இது வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு அதுல வர லாபங்கள், போனஸ் ஷேர்ஸா இருக்கட்டும், ரிட்டர்ன்ஸா இருக்கட்டும், மறுபடியும் அந்த ஃபண்ட் ஹவுஸ்ல அந்த ஸ்டாக்கோட அடிஷனா சப்ட்ராக்ஷனா வந்து சேர்ந்துரும். அதுக்கப்புறமா அதை வந்து இன்வெஸ்டருக்கு வந்து ரிட்டர்ன்ஸா கொடுக்கறது அந்த ஃபண்ட் வந்து டிவிடெண்ட் ஓரியன்டட் ஃபண்டா இருந்தா டிவிடெண்ட்ஸா கொடுப்பாங்க. கேபிட்டல் அப்ரிசியேஷன் growth-ஆ கொடுத்துட்டாங்கன்னா growth-ன்னு ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு ₹300 வருது, ₹3000 வருதுன்னா மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆகும். ஸோ அதனால அதை பத்தி கவலைப்பட வேணாம். யார் வேணா எந்த டேட்டா வேணா எப்போ வேணா வேலிடேட் பண்ண முடியும். இந்த டேட்டாவையும் உங்களால வேலிடேட் பண்ண முடியும். இன்னொருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 3 கம்பெனி அனலைஸ் பண்ணி போட சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரமே அந்த மாதிரி வீடியோஸை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே எல்லா வீடியோஸ்லையும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். நான் அதை படிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். உங்களுக்கு வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்சிடி பாண்டை பத்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க என்கொயரி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. உங்களை ரீச் அவுட் பண்றேன். தேங்க்யூ.